நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, 6 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு, 15 இன்ச்சு ஸ்பீக்கர் நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ் வேணும், ஸ்பீக்கருக்கும் நம்ம பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் பார்த்தோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கருடைய எஃப்எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ ஏர் ரெசனன்ஸ். ஃப்ரீ ஏரில் அது எவ்வளோ தூரம் அந்த ஸ்பீக்கருடைய காயோட வைப்ரேஷன் இருக்கோ அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸ் அடித்தோம்னா அதை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நாம் ஒரு பொதுவான ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு, 15 இன்ச்சு அப்படின்னா நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சில் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ரெசனன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 இன்ச்சு அப்படின்னா 5லேருந்து 8 லிட்டர் பாக்ஸ் போட்டால் நம்மளுக்கு ஓகே. அதே மாதிரி 8 இன்ச்சுனா 10லேருந்து 20 லிட்டர் பாக்ஸ் இருந்தால் ஓகே. அதே 10 இன்ச்சு அப்படின்னா 20லேருந்து 40 லிட்டர் பாக்ஸ் இருந்தால் லோ ஃப்ரீக்குவன்சி நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 12 இன்ச்சுக்கு அதே மாதிரி தான், 15 இன்ச்சுக்கு அதே மாதிரி தான். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஊஃபருக்கு நம்ம 15 லிட்டர், அதாவது 8 இன்ச்சுக்கு 10லேருந்து 20 லிட்டர் பாக்ஸ் இருந்தால் போதும். ஆனால் நம்ம இப்போ ஒரு வீடியோவில் 8 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 15 லிட்டர் இருக்கக்கூடிய டைமென்ஷன் என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம 8 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 லிட்டர் இருக்கக்கூடிய பாக்ஸில் பொறுத்தனாவே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது இந்த டிசைன் பார்த்திங்கன்னா 15 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு 8 இன்ச்சு பாக்ஸுக்குண்டான மெஷர்மெண்ட்டு. ஹைட் பார்த்திங்கன்னா 425 mm இருக்கணும். அது சென்டிமீட்டரில் சொன்னோம்னா 42.5 சென்டிமீட்டர். அகலம் பார்த்திங்கன்னா 27 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே எம்எம்மில் சொன்னோம்னா 270 mm. பேக் டெப்த் பார்த்திங்கன்னா 145 mm வேணும். சென்டிமீட்டர் 14.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இந்த டிசைனில் நம்ம மேக் பண்ணோம்னா 15 லிட்டர் உள்ள நம்மளுக்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பாக்ஸ் எல்லாமே சீல்டட் பாக்ஸ். இது போர்ட்டட் பாக்ஸோட ஏர் வண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. 8 இன்ச் அந்த கோன் அந்த உடைய சைஸ் அளவை பொறுத்து காமனாக ஒரு ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சில் இந்த பாக்ஸ் நம்ம மேட்ச் பண்ணோம்னா கரெக்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். இதே பிராண்டட் ஸ்பீக்கர் அப்படின்னா அதோடைய கோன், அதோட காயிலோடைய அளவு ப்ளஸ் அதோட ஹைட் எல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நார்மல் பிராண்ட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கு இந்த பாக்ஸ் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குண்டான கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.